வணக்கம். வாங்க உப்பு புளிக்காரம் கிச்சன். இன்றைக்கி என்ன குழம்புனா சீரக குழம்பு தான். இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஜீரணமாகலை அந்த மாதிரிலாம் இருந்தால் வச்சு சாப்பிடலாம். வச்சுட்டு ஒரு பாட்டிலில் கூட கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு வேணுன்றப்போ நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் 2 ஸ்பூன் எடுத்து போட்டு சாதம் கூட கலந்து லஞ்ச் பாக்ஸுக்கும் கட்டலாம். வத்த குழம்பு மாடலே தான். இதுக்கு தேவை வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தாளிப்புக்கு கடுகு, வெந்தயம் இதெல்லாம் எடுத்துட்டேன். சீரகம் வறுக்கிறதுக்கும் எடுத்து வச்சுட்டேன். இப்போது புளி தண்ணி நல்லா ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை நல்லா கரைச்சிட்டேன். இதில் கொஞ்சம் தக்காளி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லியை நல்லா இந்த புளி தண்ணியில் கலந்து விட்டுடலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, பெருங்காயத்தூள் இவ்வளவும் நம்ம சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூளும் இதுலேயே சேர்த்துடலாம். எண்ணெயில் சேர்க்க வேண்டிய வேலை கிடையாது. இதுலேயே எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல குழம்ப கூட்டி வச்சிடலாம். இந்த மாதிரி கூட்டி வைக்கிற குழம்புக்குன்னு ஒரு தனி ருசி இருக்குதுங்க. இந்த கூட்டி வச்ச குழம்ப வாயில் ஊற்றி பார்த்திங்கன்னா புளிப்பு தனியாக தெரியும், காரம் தெரியும், உப்பு தெரியும். மூணு விதமாக நம்மளால் உணர முடியும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உப்பு புளி காரம் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. இதே மாதிரி நிறைய சிம்பிள் ரெசிபீஸ் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை வச்சு நம்ம எப்படிலாம் நம்ம டேஸ்ட்டாக நல்லா யூனிக்காக பண்ண முடியுமோ அந்த மாதிரி செய்யலாம். இப்போ சீரகத்தை நல்லா வறுத்துக்கலாம். வாசம் வந்து பொரியிற மாதிரி இருக்கும்போது எடுத்து கொட்டிக்கலாம். இதுக்கப்புறம் நல்லெண்ணெயும் கல்லெண்ணெயும் தான் நான் மிக்ஸ் பண்ணி ஊற்றியிருக்கேன். வேணும்னா நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். என்கிட்ட கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சமாக தான் இருக்குது, அதனால் எனக்கு மற்றதுக்கெல்லாம் தேவைங்கிறதால ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது கடுகு, உளுந்து, சீரகம், வெந்தயம் இதை போட்டு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிப்பு போட்டு முடித்தோடனே வெங்காயமும், பூண்டு, கருவேப்பிலை நல்லா வதங்க விட்டுடலாம். எவ்வளோக்கு எவ்வளோ அது வதங்குதோ அந்த வெங்காயம் இதெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. எப்போவுமே அந்த வெங்காயம், தக்காளி வதங்கிறதுக்கு டைம் கொடுங்க. அதுவும் சிம்மில் வச்சு ஓரளவுக்கு மீடியமாக அடுப்பை ஏற்றி இறக்கி வச்சு வதக்கி பாருங்கள். சும்மா லெவலே வேறையாக இருக்கும் குழம்போட லெவல். எந்த இது பண்ணாலுமே வதங்குற ஐட்டம்ஸை வதக்கி தான் ஆகணும். இப்போ இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயத்தெல்லாம் போட்டுக்கிறோம். அந்த காலத்தில் இதெல்லாம் வந்து ஈஸியாக செய்வாங்க. அப்படி போயிட்டு எப்போது மோஸ்ட்லி ஈவினிங்கில் தான் அப்போல்லாம் குக் பண்ணுவாங்க. நான் படிக்கும்போதெல்லாம் எங்கள் வீட்டுக்கிட்ட பக்கத்துலலாம் இருப்பாங்களா, அம்மா எங்களுக்கு காலையிலேயே செய்துருவாங்க. மோஸ்ட்லி எப்போச்சுன்னா தான் ஈவினிங் வைப்போம். அந்த எல்லோரும் காலையில் வேலைக்கு போயிடுவாங்க. பக்கத்துலலாம் நிறைய பேர் வயலில் அவங்க வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வருவாங்க. வந்தவுடனே சமைப்பாங்க. வாசனையாக இருக்கும். அந்த தோட்டத்தில் பின்பக்கமாக தானே எல்லாருக்கும், வில்லேஜு தான். அதனால் பின்னாடி எல்லோரும் சமைக்கிறது நல்ல வாசனை விதவிதமாக வரும். இப்போது வெங்காயம், தக்காளி வதங்கியாச்சு. கூட்டி வச்ச குழம்பு எடுத்து ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும். நிறைய அந்த ஒரு சிலர் வீட்டில் மீன் குழம்பு இருக்கும், கருவாடு குழம்பு இருக்கும், இந்த மாதிரி மருந்து குழம்புன்னு சொல்லுவாங்க. அப்புறம் மிளகு, சீரகம், பூண்டெல்லாம் வச்சு சளி பிடிச்சா இந்த டைமில் அந்த குழம்பு வைப்பாங்க. அந்த கோல்டு சீசனுக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மணக்கும். அப்படி இருக்கும் வில்லேஜில். இப்போ அதெல்லாம் மறந்து போச்சு. நாங்கள் வளர்ந்ததெல்லாம் போய் திரும்பி பார்க்கும்போது எப்படியோ இருக்குது அந்த இடமெல்லாம். எவ்வளவோ விளையாடி இருப்போம், எவ்வளோ வளர்ந்துருப்போம், எல்லாத்தையும் விட்டுட்டோமே அப்படிங்கிற எண்ணமும் இருக்குது, ஆதங்கமும் அதிகமாக இருக்குது. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். சுருள வரணுங்க. இதை அப்படியே பச்சை வாடியாகவே எடுத்துக்கூடாது. இதில் ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். தேவைப்படுறவங்க சேர்த்துக்கோங்க. என் பொண்ணுக்கு பிடிக்காது, நான் சேர்க்கலை. இப்போ சீரகத்தை நல்லா பொடி பண்ணி வச்சாச்சு. இதை கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுட்டு இதை அப்படியே மேலே தூவி விட்டு கலந்து பாருங்கள். வாசனை 4 ஊருக்கு வரும். அந்த அளவுக்கு இருக்கும். குழம்போட டேஸ்ட்டும் சரி, மனமும் சரி. கண்டிப்பாக இந்த குழம்பை செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.